ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த நாள் நாம் ஆன்மீகம் எனும் செடிக்கு பக்தி எனும் நீர் ஊற்றி வளர்க்கும் இனிய நாளாக அமையட்டும். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. நாகரிகம் என்ற பெயரால் இன்று உலகம் அநாகரிகமாக மாறி அழிவுப்பாதையை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றது. இப்படி இருந்தால்தான் இந்த சமுதாயத்தில் வாழலாம் என்று வாழக்கூடாது. இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ்வேன் என்று எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும். நீ உனக்காக வாழ்கிறாய், மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கை திரிந்துவிடக்கூடாது. 10 பேர் மதிக்க வாழ வேண்டும் என்பதற்காக எப்படியும் வாழக்கூடாது. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பிடத்தில் இன்று கருவறை பணியை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை தஞ்சாவூர் மாவட்டம் பொன்னிறை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. எனது பெயர் பத்மநாபன், மதுரை மாவட்டத்தினுடைய செவ்வாடை தொண்டன். அன்னை ஆதிபராசக்தியின் திருவருளாலும் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரம்மாவுடைய குருவருளாலும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய செவ்வாடை தொண்டர்களுடைய கோடியான கோடி மக்களினுடைய குடும்பத்தில் எங்கள் குடும்பமும் ஒன்று. 2000ஆம் ஆண்டிலே ஆடிப்பூரத்திலே இங்கே வந்தோம். அதுவரை பல கஷ்டங்கள், பல நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடி, பதவியில் சிக்கல், இப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆடிப்பூரம் வந்த காலத்திலிருந்து அந்த முதல் அடியெடுத்து வைத்த காலத்தில் வந்த உடனே ஒரு ரிலீஃப் கிடைச்சி, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைச்சது. அதாவது எல்லா தகுதிகளும் இருந்தாலும் பொருளாதார நம்ம பணியில் நிரந்தரம் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை வந்தது. அது கோர்ட் மூலமாக அந்த தீர்ப்பு வாங்கிய போதும் அது நிரந்தரப்படுத்தப்படவில்லை. வாத பூஜையில் வச்சேன். அடுத்தது அம்மா அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் என்னோடு சேர்ந்து ஒரு 11 பேருக்கு பதவி உயர்வு வாங்கி கொடுத்தார்கள் அம்மா அவர்கள். எங்களுடைய குடும்பத்திலே பெண் பிள்ளைகள் தான் இருந்தார்கள். எங்கள் வீட்டிலே எல்லோரும் ஒரு ஆண் மகவு வேண்டும் என்று பாத பூஜை அம்மாவிடம் சேர்ந்தோம். அம்மா அவர்கள் சொன்னார்கள், உள்ளே நுழைவதற்கு முன்னாலே ஆண் மகவு உண்டு, ஆசீர்வாதம் உண்டுன்னு சொன்னாங்க. அதுபடி எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் மகவை கொடுத்தார்கள். அவன் பெயர் சக்திவேல் கிருஷ்ணா. அவனுடைய படிப்பு தற்பொழுது அம்மாவினுடைய மந்திரத்தில் வரக்கூடிய கிரியாசக்தியாக இருக்கக்கூடிய ஒரு கிரியா யூனிவர்சிட்டியிலே, அதாவது எங்களுடைய பல பொருளாதாரத்திற்கு மேம்பட்ட தகுதியில் உள்ள அளவு நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல இடத்தில் BA ஹானர்ஸ் அவர் படித்து கொண்டிருக்கிறார். அதுவும் அம்மாவுடைய அருள்தான். என்னுடைய மூத்த குழந்தையினுடைய படிப்புக்காக 10ஆம் வகுப்புக்கு மேலே படிக்கும் பொழுது அம்மாவிடம் பாத பூஜை செய்து அம்மாவிடம் கேட்டோம். அம்மா சொன்னாங்க, மருவத்தூரில் படிக்கவை, மேல் மருவத்தூரில் படிக்கவைன்னு சொன்னாங்க. அந்த குழந்தையை மேல் மருவத்தூரில் படிக்க வச்சோம். அம்மாவுடைய பக்தியாக இன்ற வரைக்கும் இருக்கிறாங்க. அவளுடைய வாழ்க்கையிலே 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, கல்லூரி படிப்பு, அவனுக்கு கணவனை அமைத்து கொடுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களிலும் அம்மா தனிப்பட்ட தன்னுடைய குழந்தையாக பாவித்து இன்று அவருக்கு நல்ல மணமகனை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அவர் நல்ல படித்த பதவி, நல்ல உயர்வுள்ள ஒரு மணமகனையும் பண்பான மணமகனையும் கொடுத்திருக்கிறார்கள். எங்கள் குடும்பம் அமைதியாகவும் இருக்கிறது, நிம்மதியாகவும் இருக்கிறது. குடும்பமே சேர்ந்து இன்று வழிபாடு பண்ணி கொண்டிருக்கிறோம். என் போன்ற பல குடும்பங்களை அம்மாவிடம் வந்ததினால், அம்மாவுடைய பாதத்தை தொட்டதனால் இன்று வரை செவ்வாடை தொண்டர்களுடைய குடும்பம் அனைத்தும் அமைதியும் நிம்மதியும் ஒழுங்கும் கட்டுப்பாடோடு சீரும் சிறப்புமாக திகழ்கிறார்கள் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை.
ஒவ்வொரு விழாக்களிலும் அம்மாவினுடைய பாதத்திற்கும் மருவத்தூர் மண்ணை மிதிப்பதற்கே நம்ம கொடுத்து வைக்க வேண்டும். இது ஒரு புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமியிலே அவதரித்த மாபெரும் தெய்வம், பங்காரு தெய்வம், தெய்வத்தின் திருவடியை தொடுவதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். புண்ணிய ஆத்மாக்கும் மருவத்தூர் மண்ணுக்கும் மகிமை உண்டு, மருவத்தூர் மகானுக்கும் மகிமை உண்டு. காலையில் விழுந்தவுடன் மூல மந்திரத்திலிருந்து ஆரம்பித்து குரு போற்றியை படிக்கிறோம். குரு போற்றி படிக்க படிக்க அது ஒரு பெரிய அற்புதமான ஒரு பொக்கிஷம். அந்த குரு போற்றி, அந்த குருவை நமது பங்காரு தெய்வத்தை மிஞ்சிய குருவும் இல்லை, ஆதிபராசக்தியை மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பதை நாம் எடுத்து இயம்பக்கூடிய ஒவ்வொரு செவ்வாடை தொண்டனாகவும் நாம் இருக்க வேண்டும். இந்த உயிர் மூச்சு உள்ளவரை எங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக அம்மாவினுடைய தொண்டை செய்யும். அதுபோல நீங்களும் அம்மாவினுடைய அருளை பெற வேண்டும், மருவத்தூர் மண்ணை மிதிக்க வேண்டும் என்று மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அம்மாவினுடைய பூர்ணமான அருள் பிரபஞ்சம் எங்கும் நிறைந்துள்ளது. கேட்கக்கூடியது இங்கு கிடைக்காது, எங்கும் கிடைக்காது, எங்கும் கிடைக்காது, இங்கு கிடைக்கும் என்பதை அம்மாவுடைய அருள்வாக்கில் இருக்கிறது. அதனால் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பதைப் போல எல்லோரும் நம்மை அறிந்தவர்கள், உறவினர்கள், சுற்றார்கள் அனைவரையும் அழைத்து வந்து அன்னை ஆதிபராசக்தியின் திருவருளையும் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களுடைய குருவரலையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வமாக என கூறி ஓம் சக்தி வாய்ப்பு கொடுத்த குரு தெய்வத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. கடன் தொல்லை, பிள்ளைகளால் தொல்லை, கஷ்டம் என்ற நெருப்பு எல்லாம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. எல்லாவற்றையும் விட்டு தியானம் பண்ணு, உணர்வோடு தியானத்தில் உட்கார் என்பது குரு உபதேசமாகும். வடசென்னை மாவட்டம் எண்ணூர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் 86வது அவதார பெருமங்கல விழாவினை முன்னிட்டு கலச விளக்கு வேள்வி பூஜையோடு ஆன்மீக ஜோதி ஏற்றும் விழா மிக கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அந்த பகுதி செவ்வாடை சக்திகளும் பக்தர்களும் கலந்து கொண்டு அன்னையின் அருளாசியினை பெற்றனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.